வெல்கம் டு ஈஸி சமையல். உங்கள் பூங்கொடி. சில்லி சப்பாத்தி செய்யலாம். இன்னைக்கு சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையானவை கட் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கலர் மாறும்போது இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சது போட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு 2 பெரிய தக்காளி நல்லா கலந்துட்டு கலர் மாறி வரும்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை வெட்டி வச்சிக்கின்னு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டோமா, அப்படியே சிம்மில் வச்சிட்டோமா சப்பாத்தி நல்லா மொறுன்னு ஆகிடும். அது ஆன பிறகு அந்த பக்கம் அப்படியே ரிட்டர்னு திருப்பியும் இதை நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு இந்த வெங்காயத்தை கூட தக்காளியை கூட நல்லா கலந்துட்டு அந்த சப்பாத்தி நல்லா மொறுன்னு ஆனதை எடுத்து இதை கூட கலந்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா போட்டு கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டோமா, சில்லி சப்பாத்தி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க.